ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உத்தியபி ஷராபின், அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு பானம் கொண்டு வரப்படுகிறது. யாரோ ஒரு சஹாபி என்ன செய்றாங்க, ஒரு குடிபானத்தை வந்து கொண்டு வர்றாங்க. ஃபஷரிப மின்ஹு, அதை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மிச்சம் என்ன செய்யுது, அதுல கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அப்ப பாக்குறாங்க யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க பாக்குறாங்க. வலது பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், இடது புறத்துல சில வயதான முதியோர்கள் என்ன செய்றாங்க, ஒரு பையன் தான் இருக்கிறான். வலது புறத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். இடது புறத்துல பார்த்தோம்னா வயசான ஆட்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, டக்குன்னு முடிவெடுத்து அந்த பெரியவங்களுக்கு கொடுக்கணுங்கிற வகையில அவங்களா முடிவெடுக்காம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். குழந்தைகளை பார்த்தாலும் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது, பள்ளி வாசல்ல வந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க சத்தம் போட்டுட்டாங்கன்னு சொன்னா, அவங்க கரைச்சல் பண்ணாங்கன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யுது, கோபம் வருது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது. அப்படி ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் பாருங்க. நீங்க இப்ப 50 வயசா இருக்கிறீங்க, 5 வயசுல நீங்க எப்படி தொழுவு வந்திருப்பீங்க, என்ன மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணிருப்பீங்க, என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து கரைச்சல் பண்ணிருப்போம், அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். அவங்க எங்கேயோ போகாமல் கொள்ளாமல் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அவங்கள தர்பியத்து பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு தர்பியத்து கொடுக்கணும். இங்க அவங்க தவறு செஞ்சால் கூட அதை பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம என்ன செய்யணும், பெரியவங்களை என்ன செய்யணும், பெற்றுக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இந்த சைடுல பையன் இருக்கிறான், அந்த சைடுல என்ன செய்றாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த பையனுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பையனை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்தஅதனலி அன் ஊதிய ஹாவுலாய். அதாவது பொதுவாக ஒரு பானம், ஒரு விருந்து நடைபெற சமயத்தினால எந்த பகுதியில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், வலது புறத்துல இருந்தா ஆரம்பிக்கணும். வலது புறத்துல யார் இருக்கா, சின்ன பையன் இருக்கிறான். இடது புறத்துல யார் இருக்கிறா, பெரியவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதுமைக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ங்கிற வகையில அந்த பையன்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. எப்ப வலது புறத்துல உனக்கு தான் கொடுக்கணும், அதான் இஸ்லாமிய மரபு. ஆனா இடது புறத்துல யார் இருக்கிறா, உன்னை விட வயசுல மூத்த ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப அதான் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ அனுமதிக்கிறியா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க, ஒரு சின்ன பையன்ட்ட என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்துல ஃபகாலல் குலாம், அந்த பையன் சொல்றான், அந்த பையன் கொஞ்சம் தெளிவான ஆள், நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப தெளிவான ஒரு குட்டி சஹாபி. அவன் என்ன செய்யறானா, லா நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சொல்றான், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா ஊசிரு பி நசீபி மின்க அஹதா, உங்க மூலமாக வரக்கூடிய அந்த நசீப, அந்த பரக்கத்தை வேற யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க கொடுக்குறீங்களா இல்ல, நீங்க இப்ப குடிச்சிட்டு மிச்சப்பால கொடுக்குறீங்களா இல்லையா, இந்த நசீபை, இந்த பரக்கத்தை வேற யாருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஈசார் அப்படியெல்லாம் நான் தயாளம் பண்ண மாட்டேன், எனக்கு தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான், அவன் அடம் பிடிக்கிறான். அப்போ அடம் பிடிச்ச உடனே என்ன செய்றாங்க, ஃபதல்லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யதிஹி, அந்த பையன் கையில என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. இந்த செய்தியை நீங்க பாக்குற சமயத்தினால நம்ம ஆரம்பத்துல ஒரு ஹதீஸ் படிச்சோமா இல்லையா, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யாரு வயசுல குறைஞ்சவங்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, முதியோர்களுக்கு யார் மரியாதை காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த நிகழ்ச்சியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். அதாவது முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற வகையில் இணைஞ்சிருக்கிறாங்க, அந்த பையன்ட்ட அனுமதியும் கேட்டிருக்கிறாங்க. ஆனா சின்ன பையன் அவன் வந்து பால விருப்பப்படுறாங்கிற வகையில் அவன் மேல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இரக்கமும் பட்டிருக்கிறான். ஒரே நேரத்துல தான் சொன்ன அந்த ஹதீஸ தான் வந்து ஒரு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருக்கணுங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பின்பற்றி இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை நினைச்சிரோம் நம்ம பார்க்கிறோம்.